உங்க ஆசிய கோப்பையே வேண்டாம். கடைசி நொடியில் இந்தியா எடுத்த அந்த மாஸ் முடிவு ஏன் தெரியுமா? துபாயில் நடந்த ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி நம்ம இந்தியா கெத்து காட்டியது. ஆனா கோப்பையை வாங்கும்போதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பாகிஸ்தான் அமைச்சர் கையால் கோப்பையை வாங்கவே இந்திய அணி மறுத்துவிட்டதாம். பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கு. ஆட்டநாயகன் திலக் வர்மா 69 ரன்கள் எடுத்து மிரட்டினாலும் கோப்பையை வாங்க மறுத்தது ஏன்? இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவை தொடர்ந்து அவமதித்து பேசிய ஒருத்தர் கையால் எப்படி விருது வாங்க முடியும்? பாகிஸ்தான் வீரர்கள் களத்தில் கிரிக்கெட் தாண்டி அரசியல் ரீதியா சீண்டினாங்க. இதை கண்டிக்காத நக்வியிடம் கோப்பை வாங்க மனசில்லை ஒரு அக்மார்க் விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. நாங்கள் கண்ணியத்தோடு விளையாடணும்னு முடிவெடுத்தோம், உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு ஆடினோம்னு கேப்டன் தரப்பு சொல்லியிருக்கு. இந்தியா கோப்பை இல்லாமலேயே வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதுதான் இங்கே ஹைலைட். ஆனா ஆசிய கவுன்சில் தலைவர் மொஹ்சின் நக்வி கோப்பையை எடுத்துட்டு மேடையை விட்டு வெளியேறினது ஒரு பெரிய திருப்பம். இந்திய அணியின் இந்த முடிவு சரியா, இல்ல விளையாட்டை விளையாட்டாக மட்டுமே பார்க்கணுமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.